இன்னைக்கு சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ஒரு சின்ன தவறு செய்யும்போது எப்படி ஆகுது, ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். இன்னைக்கு காலையில் கூட நான் செய்த ஒரு தவறு, செல்ஃபோனில் என்ன செய்யலை, சார்ஜ் போட்டுட்டு அது இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சார்ஜ் கட் ஆயிடுச்சு. அதனால பாருங்கள், நான் செய்த மற்ற காரியங்களில் அது தொடர்பாக உள்ள காரியங்கள் எல்லாம் ஒரு தவறுகள் நேர்ந்து கொண்டே இருந்தது. உடனே ஒரு சமாதான குறைவு உள்ளத்தில் வருது. சில பேருக்கு அப்படி தான், செய்ய வேண்டியதை செய்யாமல் போகும்போது, நன்மை செய்ய வேண்டியப்போ செய்யாமல் போகும்போது, நாம் ஆயத்தமாக வேண்டிய விதத்தில் ஆயத்தமாகாமல் போகும்போதெல்லாம் மனதில் ஒரு சமாதான குறைவு வரதான் செய்யும். ஆனாலும் நம் ஆத்துமாவை அடக்க பழக்கணும்னா, அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அதை விட சூப்பராக அருமையாக செய்ய முடியும். அதான் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 131, தாயின் பால் முறைந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் மேல நம்பிக்கையோட ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.